கூட்டாஞ்சேனை மாணவியின் மரணம் குறித்து விசாரிக்க 10 பேர் அடங்கிய குழு நியமனம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே கொழும்பு கொட்டாஞ்சேனை சிறுமியின் உயிரிழப்பு தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்வதற்கு 10 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டிருப்பதாக தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் திருமதி பீர்த்தி இனோகா ரணசிங்க தெரிவித்திருக்கிறார். சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினுடைய தலைவர் இந்த கருத்தை முன்வைத்திருப்பதாக அந்த செய்திகள் இடம்பெற்றிருந்த காலம் இன்றைய தினகரன் பத்திரிகை அதற்கு தலைப்பிடுகிறது. அதன்படி தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு அதிகார சபையின் தனி விசாரணை ஆரம்பித்திருப்பதாக அந்த செய்தி தலைப்பெற்றிருப்பதை காணலாம். கொழும்பு கொட்டாஞ்சேனையில் கடந்த 29ஆம் தேதி 15 வயதுடைய பாடசாலை மாணவர்கள் தவறான முடிவெடுத்து வரும் சம்பவம் தொடர்பில் நாட்டில் அது அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே இந்த சம்பவம் தொடர்பாக இப்போது விசாரணைகள் முழுமையாக இடம்பெற்று வருவதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காணலாம். 10 பேர் கொண்ட குழு ஒன்றை இப்போது தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை அமைத்திருக்கிறது என்பதும் முக்கியமான செய்தி. அடுத்து இன்றைய தினகரன் பத்திரிகையில் மற்றும் ஒரு தகவல், பாடசாலைகளில் இடம்பெறும் பாலியல் துஷ்பிரயோக சம்பவங்களை முறையிட தொலைபேசி இலக்கம் என்பதாக தலைப்பிடப்படுகிறது. பாடசாலை இடம்பெறும் பாலியல் துஷ்பிரயோக சம்பவங்கள் தொடர்பாக முறையிடுவதற்கு 1929 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளுமாறு தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்திருக்கிறது. இந்த அவசர தொலைபேசி இலக்கம் 24 மணி நேரமும் சேவையில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே பாடசாலைகளில் பாலியல் துஷ்பிரயோக சம்பவங்கள் இடம்பெற்றால் பாடசாலை அதிபர்கள் அல்லது பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களின் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு முறைப்பாடு அளிக்குமாறு தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை இவ்வாறு அறிவித்திருக்கிறது. எனவே 1929 என்ற இலக்கத்துக்கு அழைப்பை ஏற்படுத்தி நீங்கள் முறைப்பாடுகளை பதிவு செய்ய முடியும்.